கோவை வனச்சரகத்திற்கு அட்டுக்கல் முதல் பொம்மைப்பாளையம் வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு, சோழுவாம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட பெரும்பள்ளம் முதல் தேவாரபுரம் வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு உருக்கு கம்பி வேலி அமைக்கும் பணியை வனத்துறை தொடங்கியது. இது யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என எதிர்ப்பு தெரிவித்து விலங்கின ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதிகள் வேலி அமைக்கும் இடங்களை நேரில் ஆய்வு செய்வதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் இன்று காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வன எல்லையில் உருக்கு கம்பி வேலை அமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் கொண்ட குழுவினர் நேற்றிரவு சென்னையில் இருந்து மேட்டுப்பாளையம் வந்திருந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் வந்த நீதிபதி சதீஷ்குமார் தலைமையில் வந்த சென்னை உயர்நீதிமன்ற குழுவினர் மேட்டுப்பாளையம் பகுதியில் யானைகள் நடமாட்ட உள்ள பகுதிகளை ஆய்வு செய்து கொடுத்த உத்தரவுகள் பின்பற்றுள்ளதா என முதலில் வனத்தை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பின்புறம் உள்ள யானை தடுப்பு அகழிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் கல்லார் பகுதியில் வனத்தை ஒட்டியுள்ள சச்சிதானந்த ஜோதி நாகேந்திரன் என்னும் தனியார் பள்ளியின் பின்புறம் வனப்பகுதிகளை ஆய்வு செய்து வனத்திற்கும் பள்ளி சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட இடத்தை யானைகளுக்கு தொல்லை ஏற்படாத வகையில் நிலத்தை மேடு பள்ளங்களாக இல்லாமல் மட்டமாக மாற்றி அமைக்க உத்தரவிட்டனர். வன எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள யானைகள் தாகம் தீர்க்க கட்டப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியை பார்வையிட்டனர். இதன் பின்னர் யானைகள் நடமாட்டம் உள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை வளப்பண்ணையை ஆய்வு செய்தனர். அப்போது கல்லார் படப்படையில் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆய்வின் போது அங்கிருந்த சிறுவர் பூங்கா மற்றும் கழிப்பிட கட்டிடத்தை அகற்ற சொல்லியிருந்தது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். மேலும் தோட்டக்கலை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி சில ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் மதியம் ஆய்வு பணியை தொடர கோவை புறப்பட்டு சென்றனர். கள ஆய்வு செய்த நீதிபதிகள் உடன் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், தலைமை வன பாதுகாவலர் சீனிவாச ரெட்டி, வன உயிரின காப்பாளர் நாகேஷ்குமார் டோகா, ஆனமலை புலிகள் காப்பக கள இயக்குனர் வெங்கடேஷ், மாவட்ட காவல்துறை எஸ்பி கார்த்திகேயன், மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உயர் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்.